வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ பிஎஃப் கணக்கு வைத்திருப்போர் கவனத்திற்கு. இபிஎஃப்ஓ வெளியிட்ட 10 புதிய அறிவுறுத்தல்கள் முழு விவரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 10 விதிமுறைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, யுஏஎன் ஆக்டிவேஷன்லேருந்து நாமினேஷன் வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த 10 விதிமுறையாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் புதுசாக என்ன செஞ்சுருப்பார், வேலையில் சேர்ந்துருப்பார். ஸோ அவருக்கு என்ன செய்யணும்னா உடனே பிஎஃப் கணக்கு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான். இபிஎஃப்ஓ புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்கள் பிஎஃப் கணக்கை பாதுகாப்பாகவும் எளிமையாகவும் கையாள்வதற்கு ஊழியர்களுக்கு கொடுத்துள்ள 10 முக்கிய வழிகாட்டுதல்கள். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறுவனத்தின் தகுதியை சரிபார்த்தல். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியில் சேரும்போது அந்நிறுவனம் பிஎஃப் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த 2வது, ஃபார்ம் 11 சமர்ப்பித்தல். பணியில் சேர்ந்தவுடன் படிவம் 11ஐ முறையாக நிரப்ப வேண்டும். இதில் உங்கள் பெயர், வங்கி விவரங்கள் மற்றும் ஆதார் எண் ஆகியவை ஆவணங்களில் உள்ளது போலவே துல்லியமாக இருப்பதை உறுதி செய்யவும். அடுத்து 3வது, யுஏஎன் ஆக்டிவேஷன். உங்கள் பிஎஃப் கணக்கிற்கான யுஏஎன்னை உடனடியாக ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அப்போதுதான் பிஎஃப் ஆன்லைன் சேவைகளை பெற முடியும். அடுத்து 4வது, கேஒய்சி விவரங்களை இணைத்தல். உங்கள் யுஏஎன் கணக்கில் ஆதார், பேன், வங்கி கணக்கு மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை இணைத்து உங்கள் நிறுவனம் மூலம் அதை சரிபார்க்க வேண்டும், சீடிங் பண்ணணும். அடுத்து 5வது, சரியான விவரங்கள். யுஏஎன் கணக்கில் உங்கள் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் ஆகியவை உங்கள் அடையாள ஆவணங்களுடன் சரியாக பொருந்துகிறதா என சரிபார்க்கவும். பிழைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் பிஎஃப் பணம் எடுக்க விண்ணப்பிக்கும் போது சிக்கல்களை சந்திப்பீர்கள். அடுத்து 6வது, பிஎஃப் சந்தாவை தொடர்ந்து கண்காணித்தல். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்பளத்தில் பிடிக்கப்படும் பிஎஃப் தொகை மற்றும் நிறுவனம் செலுத்தும் பங்கு ஆகியவை உங்கள் கணக்கில் சரியாக சேர்கிறதா என்பதை பாஸ்புக் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். யுஏஎன் மற்றும் பாஸ்வேர்டு மூலம் லாகின் செய்து உங்கள் பாஸ்புக்கை மாதம் ஒரு முறையாவது பார்க்கவும். அடுத்து 7வது, வேலை மாறும்போது கணக்கை மாற்றுதல். நீங்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலைக்கு மாறும்போது உங்கள் பழைய பிஎஃப் மற்றும் பென்ஷன் கணக்கை புதிய கணக்கிற்கு மாற்ற வேண்டும், டிரான்ஸ்ஃபர் செய்யணும். இது மிகவும் ஈஸி. பழைய ஓனர் அனுமதி இல்லாமலேயே நீங்கள் இந்த கணக்கை மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ யூடியூப்பில் உள்ளது. அடுத்து 8வது, வாரிசு நியமனம், நாமினேஷன். உங்கள் பிஎஃப் கணக்கிற்கு நாமினேஷன் நியமனம் செய்வது மிக அவசியம். இது உங்கள் குடும்பத்திற்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும். தந்தை, தாய் அல்லது மனைவி என யாரோ ஒருவரை வாரிசாக நியமனம் செய்து கொள்ளலாம். அடுத்து 9வது, ரகசியத்தை காத்தல். உங்கள் லாகின், பாஸ்வேர்டு மற்றும் மொபைலுக்கு வரும் ஓடிபி எண்களை யாரிடமும் பகிரக்கூடாது. அதேபோல் பிஎஃப் பணத்திற்காக போலி இணையதங்களை நம்பி ஏமாறக்கூடாது. அடுத்து 10, முன்பணம் எடுப்பதில் கட்டுப்பாடு, பிஎஃப் அட்வான்ஸ். பிஎஃப் தொகையை ஒரு சேமிப்பு கணக்காக கருதாமல் உங்கள் ஓய்வுகால நிதியாக கருத வேண்டும். எனவே மிக அவசியமான மற்றும் அனுமதிக்கப்பட்ட காரணங்களுக்கு மட்டுமே பிஎஃப் முன்பணம் எடுக்க வேண்டும். தவறான காரணங்களுக்கு பிஎஃப் பணம் எடுப்பதை தவிர்க்குமாறு ஏற்கனவே இபிஎஃப்ஓ கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிஎஃப் மூலம் கிடைக்கும் ஓய்வூதிய காலத்தை ஊழியர்கள் நிம்மதியாக. ஸோ இதுதான் அந்த 10 விதிமுறைகள். ஸோ இதை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.